நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர் சாலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப் லிங்க் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பேக்கான கிளிக் பண்ணுங்க வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ T20 World Cup ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக்ல என்டர் ஆகும். பட் 40 மேட்சஸ் முடிஞ்சு போச்சு அண்ட் சூப்பர் எயிட்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். எஸ் லீக் ஸ்டேஜஸ் பார்த்தா என்னடா இப்போதான் ஆரம்பிச்சது, February 7 ஆச்சு, அதுக்குள்ள 21 வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்ல சூப்பர் எயிட்ஸ் வந்துச்சு. லீக் ஸ்டேஜஸ் முடிஞ்சே போச்சு மக்களே. இட்ஸ் ரன்னிங் சோ ஃபாஸ்ட். என்ன சொல்றது, டக்குன்னு போது. ஒவ்வொரு நாளைக்கு 3 மேட்ச்ன்றதே ஐ கான்ட் ஈவன் டைஜஸ்ட். ஏன்னா நானே என்ன சொல்றது, ஒரு மேட்ச்மே என்னால் லைவா என்னால் ஃபுல்லா பார்க்க முடியல. சாட்டர்டே சண்டே டைம் கிடைச்சா அதை பார்க்க முடியுது, வீக் டேஸ்ல சுத்தமா பார்க்க முடியல. பட் ஐ வாஸ் கிரேட்ஃபுல் எனஃப் டு சி ஹைலைட்ஸ் டெய்லி பார்ப்பேன். ஸோ அளவு கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ T20 World Cup 2026 பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் எயிட்ஸ் நோக்கி பயணம் பண்றோம். குரூப் ஏ, குரூப் சி, குரூப் டி எல்லா டீமே அவங்களோட 4 மேட்சஸ் ஆட்டாங்க. அண்ட் வி ஆர் நவ் ஹேவ் அ ஷோர் கிளாரிட்டி. எந்த டீம் வந்து எல்லா குரூப்லையும் டாப் 2 முடிச்சிருக்காங்க அவங்க சூப்பர் எயிட்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ சூப்பர் எயிட்ஸ் நம்ம வந்துட்டோம். அண்ட் சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் இருந்திருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போனேன், ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் கனடா மேட்ச் போனேன். அந்த மேட்சோட vlog வந்து உங்களுக்கு இன்னும் 2 டேஸ்ல வரும். ஸோ அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் ஆப்கானிஸ்தான் கனடா மேட்ச் vlog நான் அப்லோட் பண்ணேன். Thursday மேட்ச் நான் போயிட்டு வந்தேன். ஸோ வில் ஹேவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் vlog போறேன். இந்தியா நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் அதனால கவர் பண்ண முடியல. ஸோ பர்சனல் ரீசன்னால ஒர்க் ஆனேன், சாரி. ஸோ சூப்பர் எயிட்டுக்கு ஐ வில் பி பேக் அண்ட் ஆல்சோ ரெகுலரா வீடியோ வந்துனே இருக்கும். இந்தியா மேட்ச் ப்ரிவியூ வந்துனே இருக்கும். சரிடா, சூப்பர் எயிட்ஸ் ஆரம்பிக்கும் போது யார் இருக்காங்க, யாரோட ஆட போறாங்கன்றது கொஞ்சம் சொல்றா அப்படின்னு உங்களோட மைண்ட் வாஷ் புரியுது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எல்லா குரூப்ல இருந்துமே டாப் 2 டீம் சீட் வைப்பாங்க. ப்ரீ சீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ICC 4 டீம் போட்டாங்க. பட் அந்த ப்ரீ சீடிங்ஸ் இந்த வேற மாதிரி வந்திருக்கு. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஜிம்பாப்வேக்கு பதிலாக வெஸ்ட் இண்டீஸ் பதிலாக இங்கிலாந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே கிட்ட தோத்ததால ஸோ ஜிம்பாப்வே சர்ப்ரைஸ் என்ட்ரி 4 out of 4. அதே மாதிரி குரூப் 2ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நியூசிலாந்து. ஸோ இந்த 4 டீம் தான் சூப்பர் எயிட். ஒரு கோயின்சிடன்ஸ் என்னன்னா குரூப் 1ல இருக்கிற 4 டீம் இது வரைக்கும் லீக் ஸ்டேஜ்ல ஒரு மேட்சும் தோக்கல. ஈவன் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே அவங்களோட ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ்ல அவங்களோட 4 மேட்ச்ல ஒரு மேட்ச்மே தோக்கல, அன்பீட்டனா வராங்க. வேற இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நியூசிலாந்து எல்லாருமே ஒவ்வொரு மேட்ச் தோத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி வியர்டான ஸ்டார்ட்டா இருக்கு. T20 World Cup ஹிஸ்டரியிலே நம்ம இப்படி பார்த்துருக்கவே மாட்டோம். சரிடா, அப்போ சூப்பர் எயிட்ஸ்ல யாரோட ஆட போறாங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி 2 டீம் பிரிச்சுட்டாங்க. ஸோ அந்த குரூப்ல இருக்கிற டீம்ஸோட 3 மேட்ச் ஆடுவாங்க. அந்த பெஸ்ட் ஆஃப் சீல எந்த டீம் 2 மேட்ச் ஜெயிக்குதோ அவங்க செமிஃபைனல் போவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுப்போமே, இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே ஆடுறாங்க. ஸோ இதுல we can easily say ஜிம்பாப்வே தோக்க வச்சிருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட ஈஸியா தோக்கலாம், சவுத் ஆப்பிரிக்கா கஷ்டம். பட் இல்ல நீங்க 2 மேட்ச் ஜெயிச்சா த்ரூ, 3 மேட்ச் ஜெயிச்சா நீங்க ஈஸிலி த்ரூ. ஸோ அந்த மாதிரி எந்த டீம் வந்து 2 மேட்ச் ஜெயிக்கணும் அவங்க கொஞ்சம் ரிட்டர்ன் ரேட் பார்த்துக்கணும். 3 மேட்ச் ஜெயிச்சா அவுட் அண்ட் அவுட் செமிஃபைனல் போயிடலாம். அதே மாதிரி எந்த 2 டீம் 2 குரூப்லயும் டாப் 2ல முடிக்கிறாங்க அவங்க செமிஃபைனல்ஸ் போவாங்க. ஸோ இதுதான் சூப்பர் எயிட்ஸோட எக்ஸ்பிளனேஷன். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இந்தியா யாரோட ஆட போறாங்கன்னு நீங்க கேட்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா சண்டே அகமதாபாத்ல சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடுறாங்க, அதாவது February 22. செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட பாம்பேல ஆடுறாங்க, 26th Thursday ஆடுறாங்க. அண்ட் ஃபைனல் மேட்ச் பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேயோட சென்னையில ஆடுறாங்க, நம்ம சிங்கார சென்னையில March 1 or 2 என்னால எக்ஸாக்டா தெரியல. ஸோ ஆடுறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா 3 வென்யூஸ்மே இந்தியாவுக்கு வேற ஹோம் கிரவுண்ட் தான், அகமதாபாத், மும்பை அண்ட் சென்னை. இதுல சென்னையில லீக் ஸ்டேஜ் ஆடல, பட் அகமதாபாத்ல ஒரு மேட்ச் நெதர்லாந்து கூடயும் மும்பைல USA கூட ஆனதால இந்தியாவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ குரூப் ஏல இருந்து நான் எந்த 2 டீம் செமிஃபைனல் போகணும்னா இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே வந்து நல்லா தான் இருக்கும். சரி, ஃபேக்ட் ஆஃப் த டேக்குள்ள போவோம். ஸோ இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் த டேல என்னன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கா together have qualified for the first time since 2014. இதுதான் வந்து ஒரு weirdest stat. ஏன்னா இவங்க 2 legends of T20 கிரிக்கெட்டா இருந்தாங்க 2014 வரைக்கும். அதுக்கப்புறம் ஆளே காணோம். 2016ல வெஸ்ட் இண்டீஸ் வந்தாங்க, பட் ஸ்ரீலங்காவோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2020ல வெஸ்ட் இண்டீஸோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சது. பட் இந்த 2 டீமும் பெர்ஃபார்ம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு காலத்துல T20 ஆடினாங்க 2007 to 14 வரைக்கும், வெஸ்ட் இண்டீஸ் 2007 and 16 இப்போ இந்த 2 டீமும் குவாலிஃபை ஆகிறது பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுதான் ஃபேக்ட் ஆஃப் டே. சரிடா, ஸ்டேடியம் மேட்சஸ்க்குள்ள போவோம். ஸ்டேடியம் பத்தி சொல்றேன், நீங்க கேட்கலாம். ஸோ அகமதாபாத்ல இருக்குது, இதுவே தெரியும் உங்களுக்கு, ஒரு நேஷனல் ஹைவே ரோடு பிச்சு, பரம பாட்டா விக்கெட்டா கொடுத்துருவாங்க, பவுலர்ஸ்க்கு அசிஸ்டன்ஸே இருக்காது. பட் இங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த 3 அட்வான்டேஜ் நான் எடுத்துப்பேன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் வந்து ஜெயிக்கணும்னா டெஃபினெட்லி நீங்க 200 அபோவ் அடிச்சே ஆகணும். அட்லீஸ்ட் 185 மேலே அது அடிக்கணும். ஸோ அப்பதான் சேசிங் டீமுக்கு கொஞ்சமா நீங்க ஃபைட் கொடுக்கலாம். செகண்ட் திங், எந்த டீமோட பவுலர்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ் நல்லா போறாங்க டெஃபினெட்லி தே ஹேவ் அப்பர் ரன். ஏன்னா இங்க பவர் பிளேயும் சரி, டெத்லயும் சரி, பவுலர்ஸ் ஈஸிலி வில் கோ ஃபார் ரன்ஸ், பேட்ஸ்மேன் ஈஸியா டாங் பண்ணலாம். ஸோ எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் அதாவது 7 to 16 நல்லா போறாங்க டெஃபினெட்லி தே ஹேவ் த அப்பர் ரன். அண்ட் ஃபைனல் அட்வான்டேஜ் என்னன்னா எந்த டீம் வந்து டெத் ஓவர்ஸ் பயங்கரமா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அகமதாபாத்ல ஃபைனல் ஃபியூ ஓவர்ஸ் தான் ஈஸி டு ஸ்லாக். ஸோ அதனால எந்த 2 டீமோட டெத் ஓவர்ஸ் அதாவது பேட்டிங் நல்லா ஆக்சிலேட் பண்ணாங்களோ அவங்க ஜெயிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதா டெஃபினெட்லி 185 to 200 டார்கெட் பண்ணுங்க. அது கூட இங்க சேஃப் கிடையாது. ஏன்னா 200 இங்க சேஸ் பண்ணிருக்காங்க போது யூ ஹேவ் டு பேட் வெல் அண்ட் போல் வெல். ஸோ அகமதாபாத்ல அதான், ஏன்னா இது ஒரு நேஷனல் ஹைவே ரோட் பிச்சு, செகண்ட் இன்னிங்ஸ்ல டியூ வரும். ஸோ எந்த டீம் இருந்தாலும் சேசிங் பண்றது அட்வான்டேஜ் நான் சொல்வேன். சரி, ஓகே, அட்வான்டேஜ் 2 டீம் அன்பிட்னா இருக்காங்க. நீ யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்டா ஆஸ் யூஷுவல் இந்தியா தான் ஃபேவரட்ஸ், டிஃபெண்டிங்
சாம்பியன்ஸ் வாங்கிட்டே போவோம். ஸோ ஸ்குவாட் படிச்சிருந்தேன். சுருக்கம் கேப்டன் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷித் தானக்பல்லா, முகமது சிராஜ் வந்துட்டாரு, சிவம் துபே, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் இந்தியன் T20 ஸ்குவாடு 2026. ஸோ பார்த்தீங்கன்னா சிமிலர்லி அதே தான். ஸோ மோஸ்ட்லி பிளேயிங் லோன் இந்தியா மாற்றுவாங்களா இல்லையான்னு கேட்டால் மாற்ற மாட்டாங்க. நெதர்லாண்ட்ஸோட என்ன பிளேயிங் லோன் ஆனாங்களோ அதே பிளேயிங் லோன் தான் ஆடுவாங்க. பட் சில ரூமர்ஸ்லாம் போட்டு திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் வருவார், அபிஷேக் சர்மா 3 டக்கோட் இது பண்றாரு, கொஞ்சம் வந்து பேட்டிங் வீக்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த இந்தியன் டீமை தோகடிக்க அவங்களே நினைச்சாதான் முடியும். அதனால என்னதான் குறை சொன்னாலும் இந்த இந்தியன் டீம் ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாங்க. ஸோ இந்தியாவோட பிளேயர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதே தான். என்னதான் 3 டக்கோட் ரெஜிஸ்டர் பண்ண அபிஷேக் சர்மா ஃபார்ம்ல எல்லாம் நீங்க சொன்னாலும் அவர் ஒரு மேட்ச் போட ஃபார்முக்கு வந்துருவார். ஸோ ஹி வில் பி ஓப்பனிங் வித் இஷான் கிஷன், அதுக்கப்புறம் நம்பர் 3 திலக் வர்மா. ஸோ டாப் 3 லெஃப்ட் ஹேண்டட் பேட்டிங் வந்து நம்பர் 4 கேப்டன் சூரியகுமார் யாதவ், 5 ஃபார்ம்ல இருக்கிற சிவம் டுபே, குட் டு சீ ஹிம் கெட்டிங் பேக் இஸ் ஃபார்ம். நம்பர் 6ல ஹார்திக் பாண்டியா, 7ல அக்ஷர் பட்டேல், 8ல ஒரு சின்ன டவுட் இருக்கு, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அதனால மேபி ரிங்கு சிங் பல்லா வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கலாமா, எப்படி இருந்தாலும் அங்கே ஒரு பேட்டிங் வரும். ஸோ அதனால பவுலிங் ஆப்ஷனும் தரனால வாஷி ஆட வைப்பாங்களான்னு ஒரு டைலமா இருக்கு. ரிங்கு ஆடுவாங்கன்னு தெரியல. பட் மற்றபடி பும்ரா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் இந்தியாவோட பிளேயிங் லோன். சரி, இந்தியாவோட பேட்ஸ்மேன் இருந்து ஆரம்பிப்போம். அபிஷேக் சர்மாக்கு என்னதான் ஆச்சு நம்ம அபிஷேக் சர்மாக்கு 3 மேட்ச் 3 டக் அவுட் இந்த மாதிரி நம்ம அவர் ஆடி பார்த்தே கிடையாது. ஆல்சோ இது ஒரு அன்ரியல் ஸ்டார்ட். எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே தொடர்ந்து 3 மேட்சஸ் ஆன் த ட்ராட் T20 வேர்ல்ட் கப்ல டக் அவுட் ஆகி நானும் பார்த்து கிடையாது. இது ஒரு ரேர் ஃபினாமினா. அபிஷேக் சர்மாவோட பிளேயர் மாதிரி ஒரு கேலிபர் வந்து யாருக்குமே கிடையாது. அவர் மேட்ச் பவர் பிளேலேயே முடிச்சு கொடுத்துருவாரு. பட் என்னவோ தெரியல, இஸ் நாட் ஆன் இஸ் பெஸ்ட் இந்த லீக் ஸ்டேஜ்ல. பட் ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஸ்கோர் வெல் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா லீக் ஸ்டேஜ்ல வார்ம் அப் மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் அபிஷேக் சர்மா. அதே மாதிரி இந்த T20 சீசன் நல்லா பண்ணார். இந்தியா ஆடினாங்க ஒரு அகமதாபாத். அதனால அபிஷேக் சர்மா கிட்ட இருந்து அவர் குவிக் ஃபயர் 30-40 வந்தாலும் ஐ வில் பி ஹாப்பி. ஏன்னா அவர் என்னதான் 60-70 அடிக்க சொன்னாலும் அவரோட பவர் பிளேல ஒரு அக்ரெசிவ் டெமாலிஷன் ஸ்டார் 30-40 வச்சா மீதி இப்போ வரப்போற பேட்ஸ்மேன் கேரி ஆன் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சஞ்சு சாம்சன் நெட்ஸ்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணாலும் நம்ம பார்த்தோம். மேபி என்ன சொல்றாங்க, திலக் வர்மாக்கு போல ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி சூரியகுமார் யாதவ் வின்னிங் காம்பினேஷன் மாற்ற மாட்டார். சஞ்சு வந்து கொடுத்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கல. ஸோ மோஸ்ட்லி பெஞ்ச் தான். பட் திலக் வர்மா திரும்பி ஃபெயில் ஆனா மேபி யோசிக்கலாம் சஞ்சு ஒன் வரும். பட் மற்றபடி அவர் கஷ்டம். இஷான் கிஷன் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. ஸோ இட் வில் பி tough for South Africa to stop both இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா. ஒரு விக்கெட் எடுத்தா சந்தோஷம், அவங்க எடுக்கவே முடியாது. 2 பேர் விக்கெட் எடுத்தா தான் முடியும். ஏன்னா அபிஷேக் சர்மாவோட இஷான் கிஷன் இப்போ சடனா டெட்லியா தீராரு. மேட்ச் ஆன் மேட்ச் அடிச்சுனே இருக்காரு. நெதர்லாண்ட்ஸோட மட்டும் கொஞ்சம் போச்சு 18/7. பட் மற்றபடி சூப்பரா ஆடுற இஷான் கிஷன் அவரோட ரித்தம் பிடிச்சாரு. பழைய இஷான் கிஷன் அதாவது 2020 to 2022 எப்படி இருந்தா அந்த இஷான் கிஷனை பார்க்கற சந்தோஷமா இருக்கு. அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேர் பவர் பிளே அவுட் ஆயிட்டா இந்தியன் டீம் கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ஹைவே பிக்சர் 2 பேர் 50 அடிச்சா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மிடில் பக்கம் போவோம். ரிங்கு சிங் இடம் கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஏன்னா அவருமே இந்த அவருக்குமே அவ்வளோ பேட்டிங் கிடைக்கல. பட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறத சொல்ற மாதிரி இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ல தான் இருக்கு. பட் வி நோ ஆல் ஹூ இஸ் ரிங்கு சிங். ஸோ அதை நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். ஸோ வாஷிங்டன் சுந்தர் வருவாரா அப்படின்னு ஒரு பேச்சு ஓடுது. ஏன்னா அங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ரிங்கு சிங் ஒரு 50-50 தான். 8ல ஒரு அவுட் அண்ட் அவுட் பேட்ஸ்மேன் தேவையான யோசிப்பார் கம்பீர், அப்படி இல்லைன்னா வாஷி ஆட வைக்கலாம். பட் சூர்யான் திலக்கோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. அந்த பழைய திலக்க பார்க்க முடியல. இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப அவரோட ஃபிளாம்பாயின்ஸ் தெரியல. கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆடுறாரு. கொஞ்சம் அக்ரெசிவா ஆடணும். அப்பதான் திலக் வர்மா வில் பி பேக் அட் இஸ் பெஸ்ட். ஸோ திலக் கிட்ட இருந்து ஒரு நல்ல வாக்கு நான் எதிர்பார்க்கிறேன். சூரியகுமார் யாதவ் இந்த கிரவுண்ட்ல ஒரு ஈஸியா படம். அவர் நான் பேட்ஸ்மேன்லாம் சொல்லவே வேணாம். ரபாடா, ஆன்சன், இங்கிலாம் ஈஸியா ஆடுவார். ஸோ எக்ஸ்பெக்ட் 50 ஃப்ரம் சூர்யா. பட் திலக் அட்லீஸ்ட் ஒரு 30-40 130 ஸ்ட்ரைக்கர் ஆனா நல்லா இருக்கும். பட் லெட்ஸ் சீ ரிங்கு ஆடுறாரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஃபினிஷர்ஸ் பாத்தீங்கன்னா சிவம் டுபே சிக்ஸர் கிங் ஆறுசாமி பேக் இன் பிசினஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா பவுலிங் இப்போ ரீசென்ட் மந்த்ஸ்ல நல்லா போட்டார். பட் பேட்டிங் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்ல. நியூசிலாந்து சீரீஸ்ல ஒரு மேட்ச் அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் காணோம்னு நினைச்சவங்க இந்த மேட்சை பாருங்க, நெதர்லாண்ட்ஸோட செம்மையா ஆடினாரு. ஸோ இட் வில் பி குட் டு சி டூபே கெட்டிங் இஸ் ரிதம் பேக். ஹார்திக் பாண்டியா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் 2-3 ஓவர் போட்டுருவாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு, அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். பட் நல்லா பண்றாரு, விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. பேட்டிங்ல கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடணும். வந்தோடனே சுத்தி அவுட் ஆறாரு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். பட் நெதர்லாண்ட்ஸ் ஃபினிஷிங்ல அட்வான்டேஜ் கொஞ்சம் இருக்கும், மொமெண்டம் தரும். அக்ஷர் பட்டேல் ஆஸ் யூஷுவல் சொல்லவே நான் 4 ஓவர் 30 இல்ல 26 கொடுத்து ஒரு விக்கெட் எட்டுவார். இல்ல எக்கனாமிக்லாம் போடுவார். பேட்ஸ்மேனை கொஞ்சம் ப்ரெஷர்ல போடுவாரு. ஏன்னா அவரோட நல்ல லூப் அகமதாபாத்ல செட் ஆகும். ஸோ அக்ஷர் பட்டேல் அண்ட் ஹர்திக் பாண்டியோட பேட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவம் டுபே 50-50 டக்குனாலாம் அவுட் ஆயிட்டும் போல. பட் இவங்க 3 பேர் எப்படி பேட்டிங் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். பவுலிங்லாம் இவங்க கன்வின்ஸ் நல்லா பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போறதுக்கு முன்னாடி வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்ச்ல ஆடுவாரா இல்லைன்னு கேட்டா நான் ஆட வைக்கலாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரிங்கு சிங்க்கு வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்ல பெஸ்ட், பேட்டிங்ல ரிங்கு தான் பெஸ்ட். பட் இந்த சவுத் ஆப்பிரிக்கா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பேக்டா இருக்காங்க, இகில்டன், டீகாக்கு, அப்புறம் மில்லர். ஸோ அதனால கண்டிப்பா நான் வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆட வைப்பேன். ஆல்சோ ஹேஸ் அ குட் மேட்ச் அப் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ அதனால நான் வாஷிங்டன் சுந்தர் ஆட வைப்பேன். இது என்னோட ஒப்பீனியன். நீங்களோட ஒப்பீனியன் நீங்க தாராளமா காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஐ ப்ரிஃபர் வாஷி இன்ஸ்டா ஆஃப் ரிங்கு இந்த மேட்ச்க்கு மட்டும். ஓகேவா, இந்த மேட்ச்க்கு மட்டும் நான் சொல்றேன். பார்க்கலாம் என்ன பிசிசிஐ யோசிக்கிறாங்க, கம்பீர் அண்ட் சூர்யா என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட் பாலர்ஸ் பக்கம் போனோம்னா சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா ஹர்ஷதீப் அண்ட் பும்ரா ஹவ் ஆல்வேஸ் டன் வெல். எஸ்பெஷலி பும்ரா சூப்பரா வச்சிருக்காரு. ஹர்ஷதீப் அப்பப்போ எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு. சிராஜ் மோஸ்ட்லி பெஞ்ச் தான்.
ஸோ ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல டிகாக்கு விக்கெட்டும் அதுக்கப்புறம் மார்க்ரம் விக்கெட்டும் எடுக்காது. ஏன்னா இந்த சீரீஸ்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணதே அவர் தான். பும்ரா கூட அடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் ஹர்ஷ்தீப் விசஸ் மார்க்ரம் அண்ட் டிகாக் வில் பி சூப்பரா இருக்கும். ஏன்னா பும்ரா அப் அகேன்ஸ்ட் ரிக்கில்டன் ஃபார்மர் மும்பை டீம்மேட்ஸ் அது நல்லா இருக்கும். ஸோ இந்த டாப் 3 எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப்பும் பும்ராவும் சேர்த்துட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மேட்ச் போகணும் தான் நினைக்கிறேன். ஸோ ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ரா டெத்தோட பவர் பிளேல தான் அவங்களோட ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்ஸ் டிகாக் மார்க்ரம் செட்டில் ஆயிட்டாங்கன்னா இட் வில் பி வெரி டேஞ்சரஸ். அதனால ஹர்ஷ்தீப் அண்ட் பும்ராவோட ஸ்பெல் பவர் பிளேல ஜட்ஜ் பண்ணோம் எப்படி மேட்ச் போக போகுது. டெத்தில் அவங்க சூப்பரா போட்டுருவாங்க. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பக்கம் போவோம். குல்தீப் யாதவ் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மோஸ்ட்லி ஆட மாட்டாங்க. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் டெஃபினெட்லி நீடுங்க. ஏன்னா மார்க்ரம் டிகாக்லாம் சூப்பர் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஸோ அதனால கண்டிப்பா அட் த டாப் விக்கெட் எடுக்கிற மாதிரி ஹர்ஷ்தீப் மாதிரி பவுலர் தேவை. ஸோ குல்தீப் பெஞ்ச் தான். வருண் சக்கரவர்த்தி தான் எனக்கு இன்னும் இந்த மேட்ச்ல பவுலிங்ல எக்ஸ்பெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டிங்ல ஐ ப்ரிஃபர் அபிஷேக் சர்மா. இங்க வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் டைம் சவுத் ஆப்பிரிக்கா சூப்பர் T20 சீரிஸ் ஆடினார் இந்தியாவில். ஸோ அங்கே யாருமே அவர் பிக் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் த சேம். வருண் கிட்ட இருந்து ஒரு 3-4 இல்லைன்னா ஒரு 4-4 நான் எதிர்பார்க்கிறேன். அகமதாபாத் பெரிய கிரவுண்டு, அவரை கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வருண் சக்கரவர்த்தி வில் பி ஆன் ஹிஸ் டோஸ். சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பென்சிவா போக மாட்டாரு, பட் 2-3 விக்கெட் எடுப்பாரு. ஸோ அதுதான் இந்தியா பொறுத்த வரைக்கும். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் பத்தி பார்ப்போம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா செம்ம மொமெண்டம்ல வராங்க. நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் காம்பரன்ஸா தோக்க வச்சாங்க. ஆப்கானிஸ்தானோட தோக்க வேண்டிய மேட்ச் பட் செம்ம பொழைச்சிட்டாங்க. மீதி 2 மேட்ச் ஈஸி தான். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல முடிச்சு வராங்க. அவங்க ஸ்குவாட் பார்த்துருவோம். ஏடன் மார்க்ரம் கேப்டன், மில்லர், டேவல் லூயிஸ், ஜேசன் ஸ்மித், டைசன் ஸ்டப்ஸ், டிகாக், ரிக்கில்டன், கார்பின் பாஷ், மார்க்கோ ஹான்சன், ஜார்ஜ் லிண்டா, லுங்கி இங்கிடி, நார்கியா, மகாராஜ், குவேனா மஃபக்கா, கேசரபடானா சவுத் ஆப்பிரிக்கா 2 பிவிட்டல் பிளேயர்ஸா நான் வந்து ரிக்கில்டன் சப்ஸ் பார்க்குறேன். இனிஷியல் 15 மேன் ஸ்குவாட்லயே இல்ல அவங்க. ஆனா 20 டிசோசியன், டோனல் ஃபேக்பல்லாம் வந்து டோர்னமெண்ட்டே மாத்திட்டாங்க. ரிக்கில்டன் 1 டவுன்ல சூப்பரா செட் ஆறாரு. அண்ட் ஆல்சோ டைசன் ஸ்டப்ஸ் ஆப்கானிஸ்தானோட மேட்ச் முடிச்சு ஜெயிச்சு கொடுக்க ஒரு கீ ரீசனாக இருந்தாலும். ஸோ நல்ல ஸ்குவாடா தான் இருக்கு. ஸோ இவங்களோட பிளேயிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிகாக் லோ பாயிண்ட் ஏடன் மார்க்கம் ஆஸ் எக்ஸ்பெக்டட் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். 1 டவுன்ல ரயன் ரிக்கில்டன் நல்லா செட் ஆயிட்டாரு. நம்பர் 4 ப்ரூவிஸ், நம்பர் 5 டேவிட் மில்லர், நம்பர் 6 டைசன் ஸ்டப்ஸ். இது ஒரு கடப்பாத ஃபினிஷிங். நம்பர் 7ல மார்க் ஹான்சன், நம்பர் 8ல கார்பின் பாஷ். ஸோ செம்மையான பேட்டிங் லைனப். டில் 8 ப்ராப்பர் பேட்டர்ஸ் இருக்காங்க. ககிஸ்வரபடா வந்து சுத்தனா, கேஷவ் மகாராஜ் வந்து சுத்துவாரு. நம்பர் 11 லுங்கி இங்கிடி. பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்க. ப்ரூவிஸ் அண்ட் ஸ்டப்ஸால கை போட முடியும் ஒரு 6 மார்க்கம் வேற இருக்காரு. ஸோ இதுக்கு மேல என்ன வேணும்? பர்ஃபெக்ட் ஸ்குவாடு. எனக்கு தெரிஞ்சு யாரும் மாற்ற மாட்டாங்க. வெளில பாத்தீங்கன்னா குவேனா மஃபக்கா, ஆண்ட்ரிக் நார்கியா இடமே இல்லை. ஜேசன் ஸ்மித், ஜார்ஜ் லிண்டே வெளில. ஸோ இதான் சவுத் ஆப்பிரிக்கா 11 இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பத்தி பார்ப்போம். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இந்த கீ மேட்சஸ் ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட ஓப்பனிங் பிளேயர் செம்மையா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நியூசிலாந்து மேட்சா இருக்கும், ஆப்கானிஸ்தான் மேட்சா இருக்கும். பட் இந்தியா கைங்ஸ்டா அவங்களுக்கு அந்த ரெக்கார்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. டிகாக்கும் சரி மார்க்கம் சரி நிறைய தடவை ஹர்ஷ்தீப் கிட்ட அவுட் ஆயிருக்காங்க. எஸ்பெஷலி மார்க்கம் 5 டைம்ஸ் அவுட் இருக்காரு T20 கரியர்ல. டிகாக் 3 டைம்ஸ் அவுட் ஆகிருக்காரு. பும்ரா கிட்ட சொல்ல வேணாம், நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு டிகாக். ஆனால் மார்க்கம் அவன் இருக்கா. ஸோ மார்க்கம் அகேன்ஸ்ட் இந்தியா ஒரு ப்ராப்ளமேட்டிக் இதுதான் வந்திருக்கு. ஸோ டிகாக் அண்ட் மார்க்கம் ஓப்பன் பார்ட்னர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் 2 பேர் நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காருனால இவங்க 2 பேர் கொஞ்சம் பவர் பிளே பார்த்து தான் அக்ரெசிவா போய் விக்கெட் விட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா மாட்டிப்பாங்க. ஏன்னா ரிக்கில்டனுக்குமே அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை இந்தியா கைங்கஸ்டா. இந்த T20 சீரிஸ்மே ஒன்றும் பண்ணல, ஓடி சீரிஸ்மே ஆவரேஜ் தான். அதனால இந்த டாப் 3 ஆடி கொடுக்கணும்னா சவுத் ஆப்பிரிக்கா கண்டிப்பா மாட்டிப்பாங்க. ஏன்னா பும்ரா, ஹர்ஷ்தீப், ஹோல் தே ஜோர் திஸ் 3. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டாப் 3 ஸ்டார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அகமதாபாத்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க டேஞ்சரஸ் மில்லர், ப்ரூவிஸ், மில்லர் ஸ்டப்ஸ். ஒரு கிளாஸ் இல்லாத இடத்த வந்து ப்ரூவிஸால ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு. இட் வாஸ் குட் டு சி இந்த ஏர்லியர் ஸ்டேஜஸ். பட் இப்போ அவருக்கு பேட்டிங்ல படமாட்டேன்னு சொல்ல மாட்டுச்சுன்னா அடிச்சு கொடுத்துருவாரு. பட் அவர் நிக்கணும், அதுதான் ப்ரூவிஸ் கிட்ட ஒரே ப்ராப்ளம். வந்தா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. கொஞ்சம் ஒரு 70, 60, 50 அந்த மாதிரி அடிச்சாதான் ப்ரூவிஸ்க்கு அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும். பட் பார்க்கலாம், அகமதாபாத் பாட்டா பிச்சு கண்டிப்பா மாட்டோம் ப்ரூவிஸ்க்கு. நெக்ஸ்ட் மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ், இவங்க தான் ஃபினிஷர். ஸோ இவங்களுக்கான மேட்ச் ஜெயிச்சக்கூடிய கெப்பாசிட்டி சொல்லவே வேணாம், செம்மையா பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் கூட. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேருமே ஒரு த்ரெட்டா பாக்குறேன் இந்தியன் டீமுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பும்ரா வந்து மில்லரும் அடிக்காரு, ஸ்டப்ஸும் வச்சிருக்காரு. ஸோ நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இந்தியாவை பயமுறுத்த முடியும்னா இந்த 3 பேரால கண்டிப்பா பண்ண முடியும். சவுத் ஆப்பிரிக்கா இந்த 3 பேருக்கு நான் ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் தரேன். ஒரு டார்க் இதுவாக இருக்கும், ஹார்ஸஸாக வராங்க இந்த மிடில் ஆர்டர் காம்பினேஷன்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். மார்க்கோ ஹான்சன், கார்பின் பாஷ், ஜார்ஜ் லிண்டா. ஜார்ஜ் லிண்டா அன்எக்ஸ்பெக்டா வெளில தான் உட்காரணும். ஏன்னா கார்பின் பாஷ் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப்ல இருக்காரு, சூப்பரா போட்டிருக்காங்க. UAE மேட்சா இருக்கட்டும், ஈவன் நியூசிலாந்து மேட்ச் கூட இருக்கட்டும், நல்லா பண்ணாரு கார்பின் பாஷ். டிசர்வ் ஹிம் டு பி இந்த 11s. அண்ட் பேட்டிங்மே கொஞ்சம் 20 அடிக்கூடிய ஹேண்டி பேட்ஸ்மேன் தான். ஸோ கார்பின் பாஷோட 4 ஓவர் தான் என்ன சொல்றது ஓரளவு இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா மார்க்கோ ஹான்சன் ஒன்னும் எக்ஸ்பென்சிவா போவார், இல்லாட்டி நல்லா போட்டார். பட் இந்தியா கைங்ஸ்டா லாஸ்ட் 2-3 மேட்ச் எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். ஏன்னா அவர் தான் இப்போ லீட் போலர். ரபாலானா சுத்தமா ஃபார்ம்ல இல்லை. ஸோ அப்படின்ற போது கார்பின் பாஷால காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு மார்க் ஹான்சன் இனிஷியல் ஸ்பெல் நல்லா பண்ணும். அவர் அடி வாங்கிட்டா மேபி கார்பின் பாஷும் அடிச்சிருவாங்க. ஸோ அங்கே சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் அடி வாங்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பக்கம் லுங்கி இங்கிடி ஹஸ் பீன் டெரிஃபிக் இந்த லாஸ்ட் 6 months சொல்லுவோம். ஏன்னா இந்தியா T20 சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஆனாங்க, சூப்பரா போட்டாங்க 5 T20மே. அதனால தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம டிமாண்ட் இருக்கு. ஆல்சோ இப்போ அந்த ஆஃப் கட்டர்ஸ் அண்ட் பவர் பிளே நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு பிளே அகேன்ஸ்ட் லுங்கி இங்கிடி.
எல்லாருமே தான் சொல்றேன், இன்க்ளூடிங் அபிஷேக் அனிஷன். ஸோ அவர் எப்படி பிக் பண்ணாங்க பார்ப்போம். லுங்கிங்கிரி வில் பி எக்ஸ்பெக்ட்னு சொல்றேன். ரபாடா ஃபார்ம்லேயே இல்லை, பழைய ரபாடா கிடையாது. ஏன்னு தெரியல, அவர் எல்லாம் ஈஸியாக அடிக்கிறாங்க. லாஸ்ட் 1 இயரா ரபாடா போயிட்டார். IPL 2025 ரபாடா ஹஸ் பீன் அவுட் ஆஃப் சாங். பார்க்கலாம், அவரோட 4 ஓவர்ஸ் எக்ஸ்பென்சிவா போகாம ஒரு 2 விக்கெட் எடுத்தா சரி, இல்லைன்னா மாட்டிப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஆண்டிக் நோர்க்கே வெளில தான், பட் ரபாடாக்கு பதிலாக நான் ஆடு வைப்பேன், பட் இவங்க பண்ண மாட்டாங்களே, என்ன பண்றது. ஸோ ரபாடா அவரோட ஸ்பெல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கலாம். லாஸ்ட் பண்ண லீஸ்ட் ஒரே ஒரு ஸ்பின்னர் கேஷவ் மகாராஜ் தான். ஏன்னா மார்க்கன் கண்டிப்பா 2 ஓவர் ஆஃப் ஸ்பின் போடுவார். அது ஓப்பனிங் பவர் பிளேயா இல்லை மிடில் ஆர்டர்ஸ் தெரியாது. பட் பாத்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் வந்து ஹேண்டியா போட்டுருவார். 4 ஓவர் எக்ஸ்பென்சிவா போக மாட்டாரு, அண்டர் 40 தான் போவாரு. பட் விக்கெட் எடுப்பாரா தெரியாது. ஏன்னா இவரோட ஸ்பெல்ல வந்து இந்தியன் டீம் பார்த்து ஆடுவாங்க. பிளைண்டாஸ் பிளாக் பண்ண முடியாது, கொஞ்சம் டாஸ் அப் பண்ணி தான் போடுவார். ஸோ கேஷவ் மகாராஜ் 4 ஓவர் ஸ்பின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கும். பட் என்ன சொல்றது, இவர் எக்ஸ்பென்சிவா போக வாய்ப்பு இருக்கு. பட் பார்க்கலாம், சவுத் ஆஃப்ரிக்கா தே வாண்ட் டீம் டு டேக் விக்கெட்ஸ் பண்றாரா, லெட்ஸ் வெயிட் அண்ட் see. மிடில் ஓவர்ஸ் தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இவங்க பிளேயிங் லெவன் பத்தி பேசிட்டோம். வெளில யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்மித்துக்கு வேணாம் வைப்பாங்க, யாரையுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸ்குவாட்ல வரவே இடம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும். ஏன்னா ஆண்டிக் நோர்க்கே வெளில இருக்கும்போது கேனா வைப்பாங்க. யங்ஸ்டர் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ வெளில தான் ஜேசன் ஸ்மித்துமே பாத்தீங்கன்னா நல்லா பண்ணாரு. பட் இல்ல யாரு கிராக் பண்ணி வருவாரு, ஸ்டப்ஸுமே சம ஃபார்ம்ல இருக்காரு. ப்ரூவிஸ் வாய்ப்பு இல்லை. ஸோ ஜேசன் ஸ்மித் வரல தான். ஸோ இவங்க 2 பேரும் ஹைலி உள்ளதான் இருக்கிறாங்க. பட் மற்றபடி இதான் பிளேயிங் 11 நல்ல டீமா தான் இருக்கு. டைம்குள்ள போக மக்களே. ஸோ பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல நடக்குது இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா. சண்டே நைட் 7 மணிக்கு சரியான மேட்ச். எக்ஸ்பெக்ட் க்ளோஸ் ஃபாட் கான்டெஸ்ட். 1 சைடு மேட்சா போக வாய்ப்பு இல்லை. டெஃபினெட்லி 200+ ஆன் த கார்ட்ஸ். பட் எனக்கு என்னவோ இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அகமதாபாத்ல 5th T20 ஆனாங்க லாஸ்ட் இயர். அதுல இந்தியா காம்பரன்சிவா ஜெயிச்சாங்க. என்னதான் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த T20 வேர்ல்ட் கப்ல 2 மேட்ச் அகமதாபாத்ல ஆடினாலும் ஐ ப்ரிஃபர் இந்தியாஸ் அட்வான்டேஜ். என்னவோ தெரியல, டெத் பவுலிங் ஒரே ஒன்று, அதனால இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் தரேன். பேட்டிங் வைஸ் 2 டீமே பவர் ஹவுஸா நான் குறைய சொல்ல மாட்டேன். பட் பவுலிங் வைஸ் எங்கேயோ சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்தியாவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்மே வருண், பும்ரா, அஷ்தீப் இந்த 3 பேர் கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் அட்டாக் எனக்கு கொஞ்சம் வீக்கா தெரியுது. யான்சன் தான் பண்றாரு, மற்றபடி ஸ்டெப் பண்ணல. ஸோ கோ வித் இந்தியா 60, சவுத் ஆஃப்ரிக்கா 40. ஸோ இந்தியா ஜெயிக்கும் நான் சொல்றேன். உங்களோட ஒப்பீனியன் நீங்க தாராளமா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இது ஒரு 1 சைடு மேட்சா போக வாய்ப்பே இல்லை. க்ளோஸ் ஃபாட் கான்டெஸ்டா போகும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகலாம், சொல்ல முடியாது. பட் சவுத் ஆஃப்ரிக்கா அப்செட் பண்ணக்கூடிய டீம் தான். ஜெயிச்சா எல்லாருமே ஷாக்ல இருப்பாங்க. இந்தியன் ஃபேன்ஸ் நம்ம ஷாக்ல இருப்போம். லெட்ஸ் see. பட் இந்தியா ஜெயிப்பாங்க நான் நம்புறேன். பார்க்கலாம். ஸோ இதான் வீடியோட எண்டு பார்ட் வந்துட்டோம். ஸோ ஹோப் வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் முடிஞ்சோன்னே ரிவ்யூவை ஷார்ட்ஸா போடுறேன்.